1989 ரிலீஸ் ஆன ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் தான் இந்தியாவின் முதல் லைவ் ஆக்ஷன் வித் அனிமேஷன் திரைப்படம். லைவா நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கும் போதே திரையில கார்ட்டூன் கதாபாத்திரங்களும் நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சீக்வன்ஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாங்க. 1987 மனிதன் திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா ஏவிஎம் நிறுவனம் மறுபடியும் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க, எஸ்பி சார் இயக்க, பஞ்சு சார் கதை திரைக்கதை வசனத்துல ரஜினி சார் நடிக்கிறார். இந்த படத்தை குழந்தைகளுக்கான படமா எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. பஞ்சு சார் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கதையவே மறுபடியும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ரஜினி சாருக்காக மாற்றி கதை திரைக்கதை வசனம் எழுதி படத்துக்கான ஷூட்டிங் கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு பாட்டு பண்ணான்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது லைவ் ஆக்ஷன் நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கூடவே கார்ட்டூன் கதாபாத்திரங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எடுக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இது எடுக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். பாலிவுட்லேயே அதெல்லாம் பண்ணல, யாருமே ட்ரை பண்ணல. ப்ளஸ் பட்ஜெட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு செட்டு பண்ணிட்டாங்க. புலியூர் சரோஜா மாஸ்டர் தான் டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. இப்போ சிக்கல் என்னென்னா, நடிகர்கள் வந்து கார்ட்டூன் கதாபாத்திரங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். இப்போனா ரொம்ப ஈஸி அனிமேஷன். அப்போ அந்த மாதிரி இல்லை, ஒவ்வொரு கார்ட்டூன் கதாபாத்திரங்களையும் வரையணும். ராம்மோகன் ஒரு ஆர்டிஸ்ட், அந்த காலகட்டத்திலேயே அனிமேஷன் விஷயங்கள் ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தவர். அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் இதுக்கு வந்து நீங்கள் வரையணும் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் அவர் மறுத்துட்டார். வாய்ப்பே இல்லைங்க, ஒரு முழு பாட்டு எப்படி முடியாது அப்படின்ட்டார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம், ஃபுட்டேஜ் கொடுத்துறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைங்க அப்படின்னு சொல்லி இந்த அனிமேஷன் கேரக்டர் இல்லாமல் நடிகர்கள்லாம் நடித்தாங்க. இப்போது இதுக்கேற்ற மாதிரி வரையணும். 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலே 3 மாதம், அதாவது 3 மாதம் ரிலீஸே பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு பாட்டுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணாங்க, ப்ளஸ் 3 மாதம் வெயிட் பண்ணாங்க. இந்த ஒரு பாட்டினுடைய அனிமேஷனுக்காக திரு ராம்மோகன் அவர்கள் 84,000 ஸ்கெச்சஸ் வரைஞ்சார். படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு 1989 ஜூலை 20 படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் பம்பர் ஹிட். ஒரு குழந்தைகள் படமாக ஆரம்பித்த ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் 175 நாள் ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது.